இணைந்திருக்கிறோம் சக்தியின் சிறப்பு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோட. இப்போ எங்களோட கதைக்கிறதுக்காக வருகை தந்திருக்கிறாங்க திருமதி ஹேமா சண்முக சர்மா. வணக்கம் ஹேமா சண்முக சர்மா. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில, அதாவது சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் தான் செல்வம். செல்வத்தை பெற்று நாங்க வாழணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இன்னைக்கு எல்லாருமே காலையிலேயே எழுந்து கோயிலுக்கு போய் கடவுளை வணங்கி எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில செல்வங்களை பெற்றுக்கொள்ளணும், செல்வத்தை பெற்றுத்தான் நாங்க வாழணும் அப்படின்ற சில செய்திகளை எங்களுக்கு அம்மா சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். சித்திரை புத்தாண்டு தினத்திலன்று நேரிலே உங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். எல்லா சௌகரியங்களையும் பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று இந்த புத்தாண்டு காலத்தை நாங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்று காலை பொழுதிலே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். இன்றைய தினம் மட்டுமல்ல, இந்த வருடத்திலே வருகின்ற ஒவ்வொரு தினங்களும் எங்களுக்குரிய செல்வம் கொளிக்கும் தினங்களாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இந்த வருடத்தில் பயணம் செய்ய இருக்கிறோம். ஆக இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை, அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை நாங்கள் எவ்வாறு பெற முடியும்? புத்தாண்டு தினத்தை சிறப்பாக கொண்டாடிவிட்டால் மட்டும் ஐஸ்வர்ய லட்சுமி எங்களை தேடி வந்து விடுவதில்லை. இன்றைய தினத்தை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுகின்றோம். ஆனால் தொடர்ந்து வருகின்ற தினங்களும் எங்களுக்குரிய தினங்களாக அமைய வேண்டும். அதற்கு மகாலட்சுமி தேவியினுடைய, அந்த ஆதி லட்சுமி தேவியினுடைய அருட்கடாட்சம் எங்களுக்கு தேவை. அதை நாங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அருட்கடாட்சம் மகாலட்சுமி தேவி எந்த வகையான அம்சங்களிலே பிரியப்படுகிறாள், நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் மகாலட்சுமி தேவியினுடைய திருவருட்கடாட்சத்தை பெறலாம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். ஆலயங்களுக்கு சென்று புனிதமாக ஆலய வழிபாட்டிலே ஈடுபடுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் மகாலட்சுமி தேவி அமர்ந்திருக்கக்கூடிய புனித களமாக மாறக்கூடும். ஆலய வழிபாடு முக்கியமானது. அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய இல்லத்தை கூட லட்சுமி தேவியினுடைய பிரியமான களமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வாழ்கின்ற வீடு, எங்களை சுற்றியுள்ள அமைப்புகள் எல்லாமே மகாலட்சுமி தேவிக்கு பிரியமான சூழ்நிலையை உடையதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். லட்சுமி தேவியை இருகரம் கூப்பி வா என்று அழைத்து எங்களுடைய இல்லத்திலே அமர்த்திவிட முடியாது. அவளுக்கு பிரியமான இடமாக அந்த வீடம் அமைகின்ற பொழுதுதான் அங்கே அவள் தன்னுடைய திருப்பாதங்களை பதிப்பாள் என்பதுதான் இந்து சமய நம்பிக்கை. என்ன வகையான செயல்களை செஞ்சு நாங்க அவங்களோட அருளை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி அமைத்துக் கொள்ளலாம்? எங்கள் வீட்டிலேயே முதலாவதாக தூய்மையை பேணுகின்ற சந்தர்ப்பத்திலே மகாலட்சுமி தேவி அந்த இடத்திலே தங்குவதற்கு பிரியப்படுவாள். சுத்தமாக அமைய வேண்டும், வீட்டை சுத்திகரித்தல். அதாலதான் எங்களுடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், காலை பொழுதிலே எழுந்தவுடன் எங்களுடைய வீட்டின் முன்றலிலே கட்டியிருக்கின்ற பசுவினுடைய முகத்தை பார்த்து, அதனுடைய பின்புறத்தை பார்த்து, மகாலட்சுமி தேவி வாசம் செய்கின்ற அதனுடைய உடல் முழுவதையும் நாங்கள் பார்த்துவிட்டு பசும் சாணத்தை எடுத்து அந்த வீட்டினுடைய முன்றலிலே பசும் சாணத்தினால் சுத்தமாக்கி அதிலே கோலமிட்டு அழகாக அந்த வீட்டு முன்றலை அமைக்கின்ற பொழுது மகாலட்சுமி தேவிக்கு பிரியமான அந்த இடத்திலே அவருடைய பாதங்கள் பதிகிறது என்று நாங்கள் சொல்கிறோம். அதனால் தான் காலை பொழுதிலே கோலமிட்டு அம்பாளை நாங்கள் இல்லத்துக்கு அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்கட வீட்டிலே அமைந்திருக்கின்ற சகல பகுதிகளும் சுத்தமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். சுத்தத்திலே இறைவன் உரைகின்றார் என்று சொல்லி தூய்மையை தெய்வீகம் என்று கூட கூறுகின்றார்கள். சுத்தமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். சுத்தத்தை நாங்கள் பேணுகின்ற பொழுது அங்கே முக்கியமாக நாங்கள் பாவிக்கின்ற பொருட்கள் அத்தனையும் நாங்கள் மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும். சொல்லுவார்கள் அஷ்டமங்கல பொருட்கள் என்று சொல்லுவார்கள்.
அதெல்லாம் எங்களை வீட்டிலேயே இருக்கின்றன, ஆலயங்களிலேயும் இருக்கின்றன. தர்ப்பணம், பூர்ண கும்பஞ்ச, ரிஷபம், யுக்ம சாமரம், ஸ்ரீவத்சம், ஸ்வஸ்திகம், சங்கம், தீபம், தேவ அஷ்டமங்கலம் என்று சொல்லி இவை அத்தனையும் இறைவனுக்குரிய அஷ்டமங்கல பொருட்களாக கொள்ளப்படுகிறது. இவை ஆலயங்களிலேயும் இருக்கின்றன, சில வீட்டிலேயும் இருக்கின்றன. கண்ணாடி, நாங்கள் காலை பொழுதில் எழுந்தவுடன் கண்ணாடியை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய தோற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை மாத்திரம் பார்த்துவிட்டு நிறைவுபடுவதில்லை, எங்களுடைய உள்ளமும் அந்த கண்ணாடியிலே பிரதிபலிக்கிறது. உள்ளத்தினுடைய உணர்வுகள் முகத்திலே பிரதிபலிக்கின்றபடியால் கண்ணாடியிலே எங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தையும் நாங்கள் அதிலே பார்க்கின்றோம். அடுத்ததாக ரிஷபம், பூர்ண கும்பம், நிறை குடம் என்று சொல்லுவார்கள் அல்ல, அதிலேயும் மகாலட்சுமி தேவி தான் வீட்டிருக்கின்றாள். அதை விட ரிஷபம் என்று சொல்லப்படுகிற நந்தி தேவர், பசு, எருத்து மாடு போன்ற இந்த கால்நடைகள் எல்லாம் மகாலட்சுமி தேவியினுடைய வாசஸ்தலமாகத்தான் அமைந்திருக்கின்றன. முக்கியமாக பசுமாட்டினுடைய உடல் முழுவதுமாக 33 கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவற்றிலும் அந்த பசுமாட்டினுடைய பின்புற பகுதியிலே, அந்த பால் சுரக்கின்ற மடிப்பகுதி பின்புற பகுதியிலே மகாலட்சுமி தேவிதான் வாசம் செய்து கொண்டிருக்கிறாள். அதனால் தான் பசுமாடு எங்களுடைய வீட்டின் முன்றலிலே கிழக்கு மூலையிலே பசுமாட்டுக்கென்று ஒரு தொழுவம் வைத்து அங்கே பசுமாடு வளர்த்தார்கள். அத காமதேனு அப்படின்னு. காமதேனு என்பது அது தேவர்களுடைய பசு. எங்களுடைய இப்பொழுது நகர வாழ்க்கையிலே அவற்றை காண்பது கஷ்டம். கிராம வாழ்க்கையிலே பார்த்தால் பசுமாட்டுக்கென்று சொல்லி ஒரு தழுவம் வைத்திருப்பார்கள். அது வீட்டினுடைய கிழக்கு மூலையிலே அமைந்திருக்கு. அந்த பசுமாட்டை காலையில எழுந்து அதை பார்த்து அங்கே இருக்கின்ற சாணத்தை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டை மெழுகி அழகாக கோலமிட்டு அதிலே தான் தங்களுடைய கடமைகளை ஆரம்பிப்பார்கள். இப்படியான விடயங்கள் மகாலட்சுமி தேவியை எங்களுடைய இல்லத்துக்கு வாவா என்று அழைக்கின்ற ஒரு அடைப்புக்கருவியாக அமைந்துவிடும். அது மாத்திரமில்லை, சாமரம், அது ஆலயங்களிலே தான் நாங்கள் அந்த சாமரத்தை பார்க்கலாம். சாமரம், ஸ்ரீவத்சம். ஸ்ரீவத்சம் என்று சொன்னால் நாராயண பெருமானுடைய, ஸ்ரீமன் நாராயணனுடைய இருதயத்திலே வீற்றிருக்கின்றவளாகிய மகாலட்சுமி தேவி உரைகின்ற இடத்திலே ஒரு முக்கோண வடிவிலே ஒரு மச்சம் இருக்குமாம். அதுதான் ஸ்ரீவத்சம் என்று சொல்லப்படுகிறது. அங்கேயும் மகாலட்சுமி தேவி தான் உரைகின்றாள். ஸ்ரீவத்சம். ஸ்வஸ்திகம். ஸ்வஸ்திகம் என்பது ஒரு முத்திரை. அந்த ஸ்வஸ்திக முத்திரையிலே மகாலட்சுமி தேவி அமர்ந்திருக்கிறாள். இந்த ஸ்வஸ்திக முத்திரை தான் ஹிட்லருடைய தன்னுடைய உலகத்தை தனதாகி கொள்ளக்கூடிய ஆத்மீக சக்தியை தருகின்ற ஒரு முத்திரையாக ஹிட்லர் அதனை கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஸ்வஸ்திகா முத்திரை என்று சொல்வார்கள். இந்த ஸ்வஸ்திகமும் முக்கியமான மங்களமான பொருட்கள் ஒன்று, அஷ்டமங்கல பொருட்களில் அதுவும் ஒன்று. அடுத்ததாக சங்கு, தீபம். இந்த சங்கு என்பது முக்கியமான பொருள். நாராயண பெருமானுடைய கரத்திலே வீற்றிருந்து கொண்டு அழகாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஓம் என்ற சப்தத்தோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் அந்த சங்கு. தீபம், ஒளியேற்றுகின்ற தீபம், இது எல்லாமே மங்கள பொருட்கள் தான். ஆக வீட்டிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் தீபமேற்றி வழிபடுகின்ற பொழுதும் மகாலட்சுமி தேவி அங்கே உறைந்து விடுகிறாள். நெய் தீபம் ஏற்றலாம், எண்ணெய் தீபம் ஏற்றலாம். எங்களுக்கு விருப்பமான வகையிலே நாங்கள் தீபம் ஏற்றிக் கொள்ளலாம். கிழக்கு முகமாக அந்த தீபம் எரிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான வகையிலும் அந்த மகாலட்சுமி தேவியை நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் அமர்த்திக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, எத்தனையோ பொருட்கள் லட்சுமி தேவி வாசம் செய்கின்ற பொருட்களாக அமைகின்ற. வெற்றிலையிலே இருக்கிறாள், குங்குமத்திலே இருக்கிறாள், தீபத்திலே இருக்கிறாள், நெல்லிக்கனியிலே இருக்கிறாள், மஞ்சளிலே இருக்கிறாள், எங்களுடைய தாலி சரட்டிலே இருக்கிறாள், மாங்கல்யத்திலே இருக்கிறாள். எல்லாவற்றிலுமே அவள் தான் வீற்றிருக்கின்றாள்.
பசுமாட்டினுடைய பின்பகுதியிலே இருக்கின்றாள், கோசலத்திலே இருக்கிறாள், கோமயத்திலே இருக்கின்றாள். நாங்கள் பசுவினுடைய கோசலத்தையும் கோமயத்தையும் அசூசி பொருட்கள் என்று நினைக்கவே கூடாது. அதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு சுத்திகரிக்க தன்மை கொண்ட, கிருமிகளை அகற்றக்கூடிய தன்மை கொண்ட, ரசாயனத்தன்மை கொண்ட, விஞ்ஞானத்தன்மை கொண்ட முக்கியமான கிருமி நாசினி பொருளாக அது அமைகிறது. ஆகவே இந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்கின்ற இடம்தான். ஆகவே 8 லட்சுமிகள் எங்களுக்கு அவசியமானது. ஆதிலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தான லட்சுமி, சௌபாக்கிய லட்சுமி, தனலட்சுமி, படிக்கின்ற தைரியலட்சுமி, படிக்கின்ற 8 லட்சுமிகள், அஷ்டலட்சுமி என்று சொல்லுவார்கள். அஷ்டலட்சுமிகளும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தர வேண்டும். வியாபாரத்துல அதிகமா தனலட்சுமியை வழிபடுவாங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வியாபாரத்திலே முக்கியமாக தனலட்சுமி தானே தேவைப்படுகிறது, தனம் தானே தேவைப்படுகிறது. தனதானிய லட்சுமி என்று சொல்லப்படுகின்றது அல்லவா? தனத்தை உற்பத்தி செய்து தரக்கூடிய, தனத்தினுடைய திருவருளை தரக்கூடிய மகாலட்சுமி தேவி தான் அந்த வியாபார நடத்துகின்ற அந்த வியாபார ஸ்தாபனத்துக்கு தேவை. அதனால் தான் அங்கே முன் கடையிலோ அல்லது எல்லா வியாபார ஸ்தாபனங்களிலோ பார்த்தால் பெரிதாக மகாலட்சுமி தேவியினுடைய அந்த தனலட்சுமியாக அவளை அழகாக படம் எடுத்து வைத்து வழிபாடு செய்வார்கள். இவ்வுலக வாழ்க்கைக்கு பொருள் தேவைப்படுகிறது, அவ்வுலக வாழ்க்கைக்கு அருள் தேவைப்படுகிறது. அருளும் செல்வம், பொருளும் செல்வம் தான். அருள் செல்வத்தையும் அவள் தான் தர வேண்டும், பொருட்செல்வத்தையும் அவள் தான் தர வேண்டும். அருளையும் பொருளையும் அள்ளித் தருகின்றவளாக இந்த மகாலட்சுமி தேவி அமைகிறாள். இவள் பார்க்கடலை, திருப்பாற்கடலை கடைந்த பொழுது அந்த திருப்பாற்கடலிலே இருந்து எடுக்கப்பட்ட அமுதங்கள் பலவற்றிலே இந்த மகாலட்சுமி தேவியும் ஒருத்தியாக வந்துதான் நாராயண பெருமானை திருமாங்கல்யம், நாராயண பெருமானை மாணிகிரகணம் செய்தாள் என்று சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணுமூர்த்தி மகாலட்சுமியை கரம் பிடித்த சந்தர்ப்பம் அந்த வேளைதான் சொல்லப்படுகிறது. ஆகவே மகாலட்சுமி தேவி நாராயண பெருமானுடைய, ஸ்ரீனிவாச பெருமானுடைய இருதயத்திலே அழகாக அமர்ந்திருக்கிறாள். அதனால் தான் ஸ்ரீயை தன்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் நாராயணனுக்கு ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு பெயரும் அமைந்திருக்கிறது. ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி தேவி, நிவாசம் வாசம் செய்கின்றவள். ஆகவே உலக வாழ்க்கைக்கு காத்தற் கடவுள் என்ற வகையிலே அந்தஸ்து பெற்றிருக்கின்ற அந்த பெருமானுடைய இருதயத்திலே இருந்து அவனை இயக்கும் சக்தியாக அமைப்பவளே மகாலட்சுமி தேவிதான். இவள் தான் அஷ்டலட்சுமி என்ற வகையிலே 8 வகையான ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவளாக எங்களுக்கு தோற்றமளிக்கிறாள். நாங்கள் சிந்திக்கின்றோம், அவளை பல்வேறு ரூபங்களிலே வழிபாடு செய்கிறோம்.